சண்டைன்னு பார்த்தீங்க அப்படின்னா உண்டியல் நம்பிருச்சு. அதை அறுக்கிறதுக்கு ரொம்ப நாளாக கேட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான டைம் இன்னைக்கு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அம்மாடோ என்ன தங்க நிறைய காசு சேர்த்து வச்சிட்டீங்களாட்டு இருக்கு. மம்மியாலே தூக்க முடிய மாட்டேங்குது. வா ஃபுல்லா கலெக்ஷன் பண்ணிட்டீங்களாட்டு இருக்குது 2 வருஷமா. வெரி குட். எங்க பாப்பாங்க கஷ்டப்பட்டு 2 வருஷமா இந்த உண்டியெல்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்க. அவங்க எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்துடலாம். இந்த வீடியோக்கு பேர் நாங்க வச்சிருக்கிறது உண்டியல் அன்பாக்சிங். பார்த்துடலாமா? சரி, இப்போ மம்மி கையில மந்திரம் போட்டு ஓம் அப்ரகடா அப்ரகா ஜூம் அப்படின்னு சொன்ன கத்தி வர வச்சிடலாமா? ஓம் அப்ரகடா அப்ரகா ஜூம். ஓபன் பண்ணிடலாமா? பேபிஸ், நீங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ப்பான நைஃப் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அம்மா அப்பா தாத்தா பாட்டி கூட தான் பண்ணணும். நீங்க தனியா பண்ணக்கூடாது. சரியா? நாங்க பாருங்க அம்மா கூட தான் பண்றாங்க. அதே மாதிரி நீங்களும் சமத்தா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அம்மா கூட தான் பண்ணணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இருக்கு நம்ம இதை சென்டரா இருக்க வேண்டாம். மேல அறுத்தோம்னா கொஞ்சம் செடி இருக்கிறதுக்கு கூட பாட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ மேல மட்டும் இருக்கிறேன். ஏதாவது இந்த மாதிரி உண்டியா இருக்கிறதுக்குன்னு ஸ்பெஷல் நைஃப் கீஃப் இருந்துச்சுன்னா யாராச்சும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. பட் இதே வந்து ரொம்ப மாதிரி இருக்கிறது தான். அதனால ஷார்ப்பாக போயிடும்னு நினைக்கிறேன். ஆஃப் ஓப்பன் ஆயிடுச்சு. வந்துருமா? ஓப்பன் பண்ணலாமா? ஃபுல் ரவுண்டே போகணும் போல. ஓப்பன் பண்ணிடலாம். வாட்டர் பாட்டில் லிட்டு மாதிரி. மணி டேமேஜ் ஆயிருமோன்னு வேறு பயமா இருக்கு. ஏப்பா இவங்களே குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வச்சிருப்பாங்க. நான் வேற அறுத்து இருக்கிறது இவங்கள செல்லா காசு ஆக்கி விட்டுருணும். என்ன ஆகாதுன்னு நினைக்கிறேன். வரும் தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு முக்காவாசி. வா வருந்துருச்சு. யாரா அது பேப்பர்ல உள்ளுக்குள்ள போட்டு வச்சுக்கிறது? இருமாமா மம்மி எடுத்த. என்னடா கட்டு கட்டா நோட்டு வரும்னு பார்த்தா பிட்டு பிட்டா பேப்பர் வந்திருக்குது. யார் பார்த்த வேலை? சுண்டுக்குட்டி நீ தானே? இதெல்லாம் அமௌண்ட்டா சேவ் பண்ணி வச்சிருக்காங்க எங்க பேபிஸ். பாருங்க எவ்வளவு பத்திரமா பண்ணிருக்காங்க. எவ்வளவு சேருன்னு தெரியலையே. திருப்பதி உண்டியல் கவுண்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பிகேஎஸ்எஸ் ஃபேமிலியோட உண்டியல் கவுண்டிங் சிறிது நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகிறது. கொட்டிடலாமா? வாங்க எல்லாம் கைப்பிடிங்க. எவ்வளவு காசு சேர்த்திருக்கீங்கன்னு பார்க்கலாம். கொட்டலாமா? ஏ பிடிக்காச்சா? சரி, ஆளுக்கு ஒவ்வொரு ருபீஸ் கவுண்ட் பண்ணலாமா? எங்க ஆபீஸோட டேக் எல்லாம் உள்ள போயிருக்குதுங்க. ஓகே, இது வேண்டாம். நெக்ஸ்ட் சஸ்ரீ நீங்க 10 ருபீஸ்லாம் கவுண்ட் பண்ணுங்க. இந்தாங்க இந்த மாதிரி இருக்குது எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து வைங்க. சஸ்தி நீங்க இது மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து சேர்த்து வைங்க. ஒன்லி இந்த கலர்ல இருக்கிற நோட்டு மட்டும் தான் எடுத்து வைக்கணும். ஓகேவா? இந்தாங்க உங்களுக்கு சஸ்ரீகா 10 ருபீஸ் எடுங்க. மம்மி 100 ருபீஸ் எடுக்கிற. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நாங்க எல்லாருமே கணக்குல ரொம்ப புளியா, அதனால நாங்க ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையுமே அசம்பிள் மட்டும் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரே செட்டா எவ்வளவு வந்திருக்குன்னு. அதெல்லாம் வீடியோ கடைசியில் சொல்லணுங்க மேடம். சரி எடுத்து வைங்க. எப்படிங்க நாங்க திருப்பதி உண்டியல் விட பயங்கரமா கலெக்ஷன் போயிட்டு இருக்கு. யாரா மண்ணெல்லாம் கொண்டு வந்து போட்டு வச்சுக்கிறீங்க? மண்ணா உழுகுது ஒவ்வொரு நோட்ல இருந்து. எப்படி கமெண்டிங் பண்றாங்கன்னு பாருங்க. நல்ல பிராக்டிஸ் தான். யூடியூபர் ஃபேமிலியில இருந்த ஒரு கிட் அடுத்து யூடியூபராக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸ்ரீமா, இது அம்மா அப்பா கொடுத்ததை விட தாத்தா பாட்டிங்க கொடுத்தது தான் நிறையா. தாத்தா அப்பாவோட தாத்தா கொடுத்ததும் நிறைய. அப்பாவோட தாத்தா அப்சி கொடுத்தது, சின்ன தாத்தா கொடுத்தது, அம்ச்சி கொடுத்தது, கவிமா கொடுத்தது, பப்பி கொடுத்தது. இங்க பாருங்க டைனி 20 ருபீஸ் நோட்டு தூக்கி போட்டிருக்காங்க. இதெல்லாம் கேமிங்ல இருந்தது உண்மையான மணி நென்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து மிட்டாய் வாங்க மாட்டாங்க தங்க. போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் போடக்கூடாது. விளையாடுறதுக்கு வச்சுக்கோங்க. நீங்க 20 ருபீஸ்ல எடுத்து வைங்க. எங்க பாருங்க ஒரே மாதிரி இருக்குல்ல. எடுங்க. அக்கா ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட தாத்தா பாட்டிங்க வந்து நம்மளுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளோட பேபிஸ் அமௌண்ட் வாங்குற அளவுக்கு காலம் ரொம்ப ஸ்பீடா போயிடுச்சு. ஸோ தாத்தா பாட்டிஸ் இருக்கிற வரைக்குமே இந்த ஹேபிட் வந்து போகாதுன்னு தான் நினைக்கிறேன். வாவ், யாரா சங்குல போட்டு வச்சுக்கிறது?
மடக்கி வைங்க. மம்மி மாதிரியெல்லாம் விரிச்சுட்டு கையில் சேர்த்து வைங்க. எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துடலாம். நம்மளுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டு நிறைய நாள் அப்புறம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வளையல் வாங்கிக்கோ இல்லை ஏதோ ஒன்று ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்படி வாங்கியிருக்கேங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானுமே எவ்வளோ டைம் வாங்கியிருக்கேன் எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்தெல்லாம். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த மணி சேவிங் பற்றி நம்மளோட குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அமௌண்ட் தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இடத்துல வந்து சேவிங் பண்ணி வச்சிடணும். மணி சேவிங் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே விதைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு லைஃப்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்டியல் வந்து என்னோட தங்கச்சி இவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க எங்கள் பெரிய பாப்பாவுக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பர்த்டே கிஃப்டாகவே. இன்னொரு ட்ரிக் என்னன்னா சின்ன குழந்தைங்க நிறைய பேர் காயின்ஸ் பார்த்தாங்கன்னா வாயில் எடுத்து போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் காயினை பார்த்த உடனே இந்த மாதிரி உண்டியல போட்டுருணும் அப்படின்னு நம்ம ஒரு டைம் பழக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எங்கே காயின் இருந்தாலும் கண்டிப்பா அதை எடுத்து போட்டுருவாங்க. ஏன்னா நாங்க அதை சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஏன்னா கேள்விப்பட்டிருக்கோம்ல நிறைய குழந்தைங்க காயின்ல எடுத்து வாயில போட்டுருவாங்க அப்படின்னு. நம்ம எல்லாமே நம்ம பேரண்டிங் சைடு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது பர்த்டேக்கு சூப்பரான கிஃப்டா கூட இருக்கும். அது இதுவும் சும்மா வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லா வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமௌண்ட்னா இதுல போட்டு எப்போ நம்பு சீக்கிரமா வந்து ஓபன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி நம்ம உண்டியல் இருந்த எல்லா அமௌண்ட்டுமே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சாச்சு. அதாவது இப்போ நோட்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 500 தனியாக, 50 தனியாக, 200 தனியாக, 100, 20 rupees, 10 rupees, அப்படி எங்களோட பாப்பாவோட குட்டி 20 rupees தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து காயின்ஸில் 5 rupee காயின்ஸ் தனியாக இருக்குது, 2 rupee காயின்ஸ் தனியாக இருக்குது, 1 rupee காயின்ஸ் தனியாக இருக்குது. 2000 எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒன்று இங்கே ஆனுங்க. ஒன்லி 500 வர ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன பண்ணணும்? ஓகே, அதே மாதிரி மேஜிக் போட்டு நோட்டை வர வச்சிடலாமா? இந்த டைம் நான் கை வச்சுக்கிறேன், நீங்க 2 பேரும் மேஜிக் பண்ணி வர வைக்கணும். ஓகேவா? மேஜிக் பண்ணுங்க. மேஜிக். ஏன் நீங்க பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகுது? ஹைஃபை. ஏ ஹைஃபை. ஏ மேஜிக் போட்டு நோட் வர வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ ருபீஸ் இருக்குங்கிறது எழுதிடலாம். 500 எவ்வளோ இருக்கு, அடுத்தது 200 எவ்வளோ இருக்கு, அடுத்தது 100, 50, அடுத்தது 20, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1. ஓகே, ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 500ல 3 இருக்கு. ஸோ 3 into 500 equal to இங்க கிராண்ட் டோட்டல் வரும். ஸோ 200ல நம்மளுக்கு 2 இருக்கு. 2 into 200. இப்போ உங்க மைண்டுக்கு ஒரு சின்ன வேலை. 100 வந்து நான் எவ்வளோ இருக்குன்ட்டு இப்போ ரிவீல் பண்ணல. ஓவராலாக இப்போ 500, 200 பார்த்தீங்க. அது போக என்ன இவ்வளோதான் 100s இருக்கு. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்களே. ஒரு அப்ராக்சிமேட்டா எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. டன். ஓகே, காட்ட மாட்டேனே. இன்டூ 100 ஈக்குவல் டு வாட்? நெக்ஸ்ட் 50 rupees. ஓகே, 20 rupees. நோட்டு ஃபுல்லாக மடக்கி இருந்தாங்காட்டிக்கு மிஸ் ஆகுதுங்க கவுண்ட் பண்ணும்போது. Next 10 rupees. நீங்க யாரெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா வந்து அமௌண்ட்டை கவுண்ட் பண்ணுவீங்க? எனக்கு கொஞ்சம் சொதப்பி தான் வருது, இது கண்டுக்காதீங்க. நம்மளுக்குலாம் பழக்கம் இல்லை. நெக்ஸ்ட் 5 rupee காயின்ஸ் கவுண்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் எங்க 2 வருஷோட கஜானா. ஸோ கஜானா பெட்டி காலி ஆயிடுச்சுங்க ஒரு வழியா. எவ்வளோ நீச்சா வந்து செப்பரேட் பண்ணி கவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிராண்ட் டோட்டல் போட்டுற வேண்டியதா. 10, 16, 17, 18. எதுக்கு நம்மளுக்கு இந்த பிரச்சனை? கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எங்க குழந்தைங்க 2 பேரும் மொத்தமா எவ்வளோ ருபீஸ் சேவ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6545, அதாவது 6545 ரூபாய் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல 100 rupees மட்டும் எத்தனை இருக்கும் அப்படின்னு அப்ராக்சிமேட்டா வந்து கெஸ் பண்ணுங்க. நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். எவ்வளவு பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஹிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40 இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல வந்து நம்பர்ஸ் வேரி ஆகும். எக்ஸாக்டா 40 கிடையாது. ஓகேவா? அந்த ஹிண்ட்டுக்காக நான் 14 போட்டேன். அதுக்குள்ள ஏதோ ஒரு நம்பர்ஸ் தான் கண்டிப்பா வருது. கமெண்ட் பண்ணுங்க யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். டோட்டலா 6545 ரூபா சேர்த்து வச்ச இந்த 2 பாப்பாங்களுக்காக ஒரு பிக் அப்ளாஸ் கொடுத்துடலாமா? ஏ, வெரி குட்.
தேங்க்யூ அண்ட் வெரி குட் ஜாப். உங்களுக்கு வெரி குட் ஜாப். மறக்காம நீங்களும் இதே மாதிரி சேவிங்ஸ் எல்லாம் உங்க குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க. கையோட இன்னைக்கே வந்து ஒரு உண்டியை வாங்கி கொடுத்து சேவிங்ஸ் இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அதே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். Until then signing off, BKSS family. Bye bye. நம்மளையே போய் பணம் என்ற கூப்பிட்டுருக்காங்க. அச்சோ பேசிட்டு எவ்வளோ கவுண்ட்டுன்னு வேற மறந்துட்டேனே. சரி இன்னொரு டைம் பண்ணுவோம். இந்த கொசு வேற ஒன்று.